Yes, good evening my dear students. இன்னைக்கு நம்ம டேலியில் ப்ரொஃபஷனல் டேக்ஸ் டிடக்ஷன் அதை பற்றி பார்க்க போகிறோம். ப்ரொஃபஷனல் டேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆஃப் இயருக்கான டிடக்ஷன். டேலியில் எப்படி வந்து இந்த ஆஃப் இயருக்கான டிடக்ஷன் எப்படி நம்ம சொல்கிறது அப்படிங்கிறத டேலியில் போகணும். டேலியில் போய்ட்டு ஃபஸ்ட்டு க்ரியேட் போய்ட்டு பேஹெட் போகணும். அங்கே போய்ட்டு பேஹெட்டில் ப்ரொஃபஷனல் டேக்ஸ் அப்படின்னு போடுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஹெட்டு நேம் வந்து ப்ரொஃபஷனல் டேக்ஸ் டிடக்ஷன் அப்படின்னு போடுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாயி ஸ்டாச்சுட்டரி டிடக்ஷன் அப்படிங்கிறது கீழே வரணும். அதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ப்ரொஃபஷனல் டேக்ஸ் அப்படிங்கிற ஹெட்டில் வரணும். ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்கவும் விடுங்க. இது நமக்கு கரண்ட் லைபிலிட்டி. ஏன் அப்படின்னா நாம் பிடிச்சி கட்டுறோம் கரண்ட் லைபிலிட்டி. இது மந்த்தாக பீரியடா அப்படின்றது ரெண்டு வகையிலையும் நீங்கள் பிடிக்கலாம். ப்ரொஃபஷனல் டேக்ஸை மந்த் அல்லது பீரியடு. நம்ம முதல்ல பீரியடுக்கு போவோம். பீரியடுக்கு போய்ட்டு இங்கே நார்மல் ரவுண்டிங் 1 அப்படின்னு போட்டுட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் ஏர்னிங்ஸ் தான் நம்ம பார்க்கணும். டோட்டல் ஏர்னிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே என்ன ஸ்லாப் ரேட்டோ அந்த ஸ்லாப் ரேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் அப் டு 21,000 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிக்கக்கூடாது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அப் டு 21,000 பார்த்திங்கன்னா வேல்யூ வந்து 0 அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 21 to 30,000 135. 21லேருந்து 30,000 இங்கே வந்து பார்த்திங்கன்னா வேல்யூவில் 135. எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்தது வந்து 15,000 ஏறும். 30,000 to 45,000. இது 3,000 கிடையாது, 30,000. 30,000 to 45,000 15,000. 45,000 வரைக்கும் வேல்யூவில் போடுங்க. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 315 ரூபாய். 45,000லேருந்து 60,000 வரைக்கும் வேல்யூவில் போடுங்க. எவ்வளோன்னா 690. 60,000லேருந்து 77,000 வரைக்கும் வேல்யூவில் போடுங்க. 1,025. அதுக்கு மேலே போச்சுன்னா எவ்வளோ இருந்தாலும் அது 10 லட்சம் 20 லட்சம் 20 கோடி எவ்வளோ இருந்தாலும் எல்லாமே என்ன வேல்யூ தான் 1,002. இது வந்து 6 மாதத்துக்கான ப்ரொஃபஷனல் டேக்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 மாதத்துக்கான ப்ரொஃபஷனல் டேக்ஸ். இப்போ 6 மாதத்துக்கான ப்ரொஃபஷனல் டேக்ஸுங்கிறது எப்படி செட்டில் பண்ணுறது அப்படின்னா உங்களுக்கு ஏப்ரல் ஆரம்பிக்குது. ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர். அப்போ ஃப்ரம் 110லேருந்து போட்டிங்கன்னா அக்டோபர்லேருந்து வரும். ஃப்ரம் 110 போட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போலேருந்து வரும்? அக்டோபர்லேருந்து வரும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், இங்கே ஃப்ரம் 110 இங்கே 110 போட்டிங்கன்னா காப்பி ஃப்ரம் ப்ரீவியஸ் வேல்யூ போட்டிங்கன்னா இந்த 5 மாத சம்பளத்துக்கு அது கணக்கில் இருக்குது. அது சம்பளத்தை அது கணக்கில் இருக்குது. போட்டு என்ட்ரு கொடுத்து இந்த மாதிரி வரும். இன்னொரு முறை சொல்கிறேன் பாருங்கள். கேட்வே ஆஃப் டேலி கிரியேட்டில் பேஹெட். அங்கே போய்ட்டு என்ன பண்ணணும், ப்ரொஃபஷனல் டேக்ஸு டிடக்ஷன் அப்படின்னு போட்டுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா இது கீழே வரணும் எம்ப்ளாயி ஸ்டாச்சுரரி டிடக்ஷன். என்ன ஹெட்டு ப்ரொஃபஷனல் டேக்ஸ். அண்டர் வந்து பார்த்திங்கன்னா எது வேணும் கரண்ட் லைபிலிட்டி அப்படிங்கிறது கீழே வரணும். எது கீழே வரணும் கரண்ட் லைபிலிட்டி. அஃபெக்ட் நெட் சேலரி எஸ், ஏன்னா நமக்கு சேலரியில் பிடிக்கும். இதை வந்து பீரியட் வைஸ் போட்டுக்கோ. நார்மல் ரவுண்டிங் 1 அப்படின்னு. இது வந்து கரண்ட் ஏர்னிங்ஸ் டோட்டல். கரண்ட் ஏர்னிங்ஸ் டோட்டலில் அப் டு 21,000 வரைக்கும் 0 வேல்யூவில் போய்ட்டு 0. 21,000லேருந்து 30,000 வரைக்கும் வேல்யூவில் போய்ட்டு 135. அந்த ஸ்லாப் ரேட்டை போடணும். 30 to 45,000 வரைக்கும் வேல்யூவில் போய்ட்டு 315. அதுக்கப்புறம் 60,000 வரைக்கும் வேல்யூவில் போய்ட்டு 690. 75,000 வரைக்கும் 1,000. இந்த வேல்யூ ஞாபகம் வச்சுட்டா போதும். திரும்பவும் 1/10/2023 போட்டு காப்பி ஃப்ரம் ப்ரீவியஸ் போட்டிங்கன்னா அவ்வளோதான். என்ட்ரு கொடுத்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் டேக்ஸ் டிடக்ஷன் வரும். இப்போ பாருங்கள் ப்ரொஃபஷனல் டேக்ஸ் எப்படி போடுறோன்ட்டு. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே என்ன பண்ணணும், அட்டண்டன்ஸ் ப்ராசஸ். எப்போதும் போல் இங்கே ஒரு என்ட்ரியும் இல்லை. நான் வந்து ஒரு ஏப்ரல் 23லேருந்து பார்க்குறேன். ஒரு என்ட்ரியும் கிடையாது. ஏப்ரல் 23லேருந்து மார்ச் 24 வரைக்கும் பாருங்கள். ப்ரொஃபஷனல் டேக்ஸ் வச்சு எல்லாத்தையும் போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும், அக்கௌண்டிங் வவுச்சர் ட்ரான்சாக்ஷன் அட்டண்டன்ஸ்க்கு F10 ப்ரெஸ் பண்ணி இங்கே அட்டண்டன்ஸ்க்கு அட்டண்டன்ஸ் அப்படின்னு
எந்த மாதம்? மே மாதம் போடணுமா? மே மாதம். கண்ட்ரோல் F போடுங்க, அட்டண்டன்ஸ் ஆட்டோ ஃபில் போடுங்க, என்டர் கொடுங்க, ஆல் ஐட்டம் போடுங்க, ஆல்டர்னேட் போட்டு நம்பர் ஆஃப் டே ப்ரெசன்ட் போட்டு எம்ப்ளாயி நம்பர் வைஸ் இங்கே வந்து யார் யார் என்னென்ன பேர் வந்து இது பார்த்தீங்கன்னா மே மாதம் 29, 23, 25, 29, 23, 25, 30, 2, 27, 28, 30, 2, 27, 2, 28, 24, 28. இது வந்து பார்த்தீங்கன்னா மே மாதம் அட்டண்டன்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா எதுக்கு இருக்குது? ஜூலை மாதம் அட்டண்டன்ஸ் 31/7 போடுங்க. கையோடு போட்டுருவோம் 31/7. கண்ட்ரோல் ஏர் போடுங்க, ஆல் ஐட்டம், நம்பர் ஆஃப் டே ப்ரெசண்ட்டு, எம்ப்ளாயி நம்பர் வைஸு. இங்கே பாருங்கள் அட்டண்டன்ஸு 24, 30, 30, 24, 30, 30, 25, 2, 27, 23, 27, 23, 27, 28, 30. ஸோ இந்த மாதிரி அட்டண்டன்ஸ் போட்டாச்சு. 3ஆம் மாதம் பாருங்கள், ஆகஸ்ட் மாதம் F2 போட்டு 31/8. Again control F autofill, all item beta, number of day present, employee number wise போட்டிங்கன்னா ஆகஸ்ட் மாதம் அட்டண்டன்ஸ் 25, 29, 28, 30, 25, 29, 25, 30, 23, 30, 23, 27, 23, 30, 23, 27, 27, 23. ஸோ இப்போ நான் 3 மாதத்துக்கு அட்டண்டன்ஸ் மாத்திரம் போட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்? கமிஷன் என்ட்ரி போடணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கமிஷன் என்ட்ரி என்ட்ரி இது மாத்திரம் போடணும். மே மாதம் மாத்திரம் நான் போடணும். எகைன் F10 ப்ரெஸ் பண்ணி கண்ட்ரோல் F. டேட் வந்து அதே 31/5 தான். 31/5. கண்ட்ரோல் F ப்ரெஸ் பண்ணி பேரோல் ஆட்டோஃபில்ல போய்ட்டு யூசர் டிஃபென்ஸ் செலக்டில் எந்த மாதமோ அதை போடுங்க. எம்ப்ளாயி நம்பர் வைஸ் போய்ட்டு என்ன பண்ணணும்? சேலரி பேக்கில் போய் போடணும். 300, 320, 18,217 பேஸ்ட்டு. இப்போ நீங்கள் இதை காப்பி பண்ணிக்கினா அதை பேஸ்ட் பண்ணுறேன். 17,675 அதை மனப்பாடம் பண்ணிவிட்டு இதை பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி நம்ம சீக்கிரம் பண்ண முடியும். ஒன்று 31, 350 வந்தாச்சு. கமிஷன் என்ட்ரி போட்டுருங்க. கமிஷன் என்ட்ரி போட்டதுக்கப்புறம் சேலரி ப்ராஃபிட் அதுக்கு என்ன பண்ணணும்? எகைன் கண்ட்ரோல் F. எல்லாமே 31 தான் போடணும். அதாவது பேபிள் எல்லாமே 31. இங்கே வந்து இந்த சேலரி பேபிள் இருக்குல்ல, இதில் நீங்கள் மாதம் கொடுத்தீங்கன்னா அந்த மாதத்துக்கு என்னென்ன டிடக்ஷனோ அதெல்லாம் கழிச்சுட்டு உங்களுக்கு வரும். பேஸ்ட் ஆன் யுவர் அட்டண்டன்ஸு உங்களோட ஏர்னிங்ஸ் கால்குலேட் பண்ணி போடுறோம். இது வந்து சேலரி டிடக்ஷன். அடுத்தது இஎஸ்ஐ கான்ட்ரிபியூஷன் முதலாளி கொடுத்தாரு. பேரோல் ஆட்டோஃபில் போய்ட்டு இஎஸ்ஐ கான்ட்ரிபியூஷன். இஎஸ்ஐ கான்ட்ரிபியூஷன் என்ன பீரியடு சேஞ்ச் பண்ணணும்? 1/5 31/5. ஆல் ஐட்டம், எம்ப்ளாயி நம்பர் வைஸ். இதை பிஎஃப் பேபிளில் பார்ப்போம். 2 பேருக்கு தான் பிஎஃப். பட் இஎஸ்ஐ எல்லாருக்கும் வரும். கண்ட்ரோல் F போய்ட்டு பிஎஃப் கான்ட்ரிபியூஷனில் பீரியடை சேஞ்ச் பண்ணணும். ஆல் ஐட்டம் போட்டு எம்ப்ளாயி நம்பர் வைஸ் பிஎஃப் பேபிள். பிஎஃப் பேபிள் போட்டதுக்கப்புறம் பிஎஃப் அட்மின் எக்ஸ்பென்ஸ் அதுக்கு F7 ஜேபி. காசு என்ற அங்கே வந்து கொடுக்க வேண்டாம். கண்ட்ரோல் F போய்ட்டு பிஎஃப் அதர் சார்ஜஸ். இங்கே போய்ட்டு அட்மின் எக்ஸ்பென்ஸு அங்கங்கே போய் அந்தந்த லெக்சரை போய் வச்சுன்னு வந்துடுங்க. ஏன் வரல அப்படின்னு தெரியலையே. டேட்டு 31/8 போட்டோம். சாரி, அக்கௌண்டிங் வச்ச பி போய்ட்டு 31/5 போய்ட்டு கண்ட்ரோல் F போட்டு என்ட்ரு கொடுங்க. அட்மின் எக்ஸ்பென்ஸு இப்போ பாருங்கள் உங்களுக்கு கவுண்ட் எம்ப்ளாயி வைஸு கவுண்ட் ஆகும். தானாக வரணும். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? இது வரைக்கும் நம்ம பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? சேலரி பேமெண்ட்டு, இஎஸ்ஐ பேமெண்ட்டு, பிஎஃப் பேமெண்ட்டு மாத்திரம் பண்ணணும்.
எப்படின்னா பேமெண்ட்டுக்கு ஷார்ட்கட் எஃப்ஐ. ஃபார் எக்ஸாம்பிள் சேலரி வந்து 5ஆம் தேதி தரோம்னு வச்சுக்கோங்க. மே மாத சேலரியை 5/6 1/6 வச்சுக்கோங்க. மே மாத சேலரி 1/6 மே மாத சேலரியை 1/6. அப்போ சேலரி எப்படி பண்ணுறது? எகைன் கண்ட்ரோல் போயிட்டு பேரோல் ஆட்டோஃபில் சேலரி பேமெண்ட். எந்த மாதம் சேலரி தரோம் அந்த இது நமக்கு தெரியணும். சும்மா வச்சு கண்ணை முடின்னு போட்டு எனக்கு வரலன்னு சொல்லுவாங்க. எந்த மாதம் சேலரி தரோம், என்னைக்கு தரோம். சேலரி கொடுக்கறதுங்கிறது ஒரு இன்சிடெண்ட். ஓகேவா? சேலரி கொடுக்கறதுங்கிறது ஒரு இன்சிடெண்ட். அந்த இன்சிடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிகழ்த்துறது நீங்கள் தான் நிகழ்த்துறீங்க. அது கொஞ்சம் சென்சிட்டிவான இஷ்யூவும் கூட. நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்கும்போது உங்களுக்கு நீங்கள் சேலரி வாங்கினீங்கன்னா தெரியும். ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்டு அந்த வேலைக்கு சம்பளம் வாங்கும்போது தெரியும் ஹவு சென்சிட்டிவ் இட் இஸ். கரெக்டான டயத்துக்கு கரெக்டான டேட்டில் சம்பளம் கொடுக்கணும். இல்லைன்னா எம்ப்ளாயிட்ட நம்ம பகச்சிக்கிற மாதிரி ஆகிடும். உங்களால் டிலே ஆகிருக்குது. காசு பணம் இல்லை, முதலாளியால் டிலே, அது வேறு. ஆனால் உங்களால் டிலே இருக்குது. அதுதான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எல்லா ஒர்க்கிங்ஸும் கரெக்டாக போட்டு முன்கூட்டியே யார்கிட்ட கை தோங்கணும், செக்கில் என்ன கை தோங்கணும், வவுச்சரில் என்ன கை தோங்கணும், எல்லாத்தையும் யூ ஹேவ் டு கேட்டு. இப்போ சேலரி பேமெண்ட்டை எல்லோரும் கொடுக்குறீங்க. இப்போ என்ன மாதம் சம்பளம் கொடுக்குறோம்? மே மாதம் சம்பளம். என்னைக்கு கொடுக்குறீங்க? 1ஆம் தேதி கொடுக்குறீங்க அல்லது 2ஆம் தேதி கொடுக்குறீங்க. 2/6 ஆல் ஐட்டம் போய்ட்டு சேலரி பேயபிள். பேங்காக கொடுத்தீங்கன்னாக்கா பேங்க் அப்படின்னு போட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. இங்கே என்ட்ரு கொடுங்க. ஃபேவரி நேம் வந்து சந்திர மீனாட்சி கொடுக்கக்கூடாது. அதில் லிஸ்ட்டில் முதல் பேர் என்னவோ அந்த பேர் காட்டும். பட் நீங்கள் பேங்க்குக்கு கொடுக்கும்போது என்ன பண்ணணும்? யுவர் செல்ஸ் அப்படின்னு பேர் கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்? யுவர் செல்ஸ். அதாவது பேங்க்குக்கு பேருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் அடுத்தது என்ன பண்ணணும்? இஎஸ்ஐ பேமெண்ட். அது வந்து 10ஆம் தேதி நார்மலாக பேமெண்ட் பண்ணுவோம். பட் இது எஜுகேஷன் வெர்ஷன், அதனால் அதையும் 2ஆம் தேதியே போடணும். F2 போட்டு 2/6 போடுறேன். கண்ட்ரோல் F போயிட்டு இஎஸ்ஐ சலானுக்கு இஎஸ்ஐ சலான் போடுங்க. எந்த பீரியடை நம்ம கொடுக்க வேண்டியிருக்கு அந்த பீரியடை செலக்ட் பண்ணுங்கள். என்னைக்கு கொடுக்க வேண்டியிருக்கு? 2/6 ஆல் ஐட்டம் போய்ட்டு இஎஸ்ஐ பேயபிள் சலான். இது வந்து இஎஸ்ஐ பேயபிள். இஎஸ்ஐ சலான். இதே மாதிரி பிஎஃப் சலான். கண்ட்ரோல் F போயிட்டு பேரோல் ஆட்டோஃபில் பிஎஃப் சலான் 2/6 பிஎஃப் பேயபிள் பேங்க் போட்டிங்கன்னா உங்களுக்கு பிஎஃப் சலான். தட்ஸ் ஆல். ஸோ இந்த மாதிரி இஎஸ்ஐ பிஎஃப் பேமெண்ட் பண்ணிடுங்க. இதே மாதிரி அஷ்யூம் பண்ணிங்க ஒவ்வொரு மாதமும் நீங்கள் போட்டே வரீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து உங்களுக்கு என்டையர் மே மாதம் போட்டேன். இதே மாதிரி நான் ஜூன் மாதம் போட்டதாக வச்சுக்குவேன். இதே மாதிரி ஜூலை மாதம் போட்டதாக வச்சுக்குவேன். இதே மாதிரி ஆகஸ்ட் மாதம் போட்டதாக வச்சுக்குவேன். இதே மாதிரி செப்டம்பர் மாதம் போட்டதாக வச்சுக்குவேன். வரிசையாக நம்ம வந்து செப்டம்பர் நான் கொடுக்கல, 31/5 மே கொடுத்துருக்கேன். ஜூன் ஜூலை 31/7 ஜூலை கொடுப்பேன். 31/8 ஆகஸ்ட் கொடுப்பேன். செப்டம்பர் நம்ம போட முடியும். ஏன்னா இட் இஸ் நாட் எஜுகேஷன். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? மே ஜூலை ஆகஸ்ட் அந்த 3ஐயும் போட்டு முடிங்க. 3ஐயும் போட்டு முடிச்சுட்டு அப்புறமா ப்ரொஃபஷனல் டேக்ஸ் போடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மே போட்டுட்டேன். ஜூலை போட்டதான் நீங்கள் வச்சுங்க. ஜூலை போட்டதான் நீங்கள் வச்சுங்க. இப்போ நான் ஆகஸ்ட் மாதம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வரேன். ஆகஸ்ட் மாதம் அக்கௌண்டிங் வவுச்சர் F2 போட்டு ஆகஸ்ட் மாதம் அட்டண்டன்ஸ் போட்டுட்டேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சேலரி கால்குலேட் பண்ணணும். F10 கண்ட்ரோல் F. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதத்துக்கு சேலரி கால்குலேட் பண்ணணும். எந்த மாதத்துக்கு? ஆகஸ்ட் மாதம். ஃபஸ்ட்டு வந்து யூசர் டிஃபைன் சேலரி போடுறேன். அதை எங்கே பார்க் பண்ணணும்? கொடுக்கல நம்ம, அதனால் இங்கே தான் பார்க்கணும். இப்போ பாருங்கள், ஆகஸ்ட் மாதம் நான் சேலரி போடுறேன். ஆகஸ்ட் மாதம் சம்பளம் இங்கே இருக்குது. 280, 300, 280, 300, 19,270, 11,100,
160 19,387 15,690. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கமிஷன் போடணும் 1,20,583 போட்டாச்சு. ஸோ யூசர் டிஃபைன் போட்டாச்சு. அடுத்தது சேலரி பேயபிள். கண்ட்ரோல் எஃப் அங்கே போய்ட்டு சேலரி செலக்ட் பண்ணி எந்த பீரியடோ அந்த பீரியடை செலக்ட் பண்ணி எம்ப்ளாயி நம்பர் வைஸ் சேலரி பேயபிளை பார்க்கணும். பேஸ்ட் ஆன் யுவர் அட்டண்டன்ஸு உன்னுடைய இந்த ப்ராசஸில் கிராஸ் சேலரியை கூட்டி டிடக்ஷனை கழித்து மிச்சம் எவ்வளோ தரணும்னு காட்டணும். இது சேலரி ப்ராசஸ். அதுக்கப்புறம் இஎஸ்ஐ ப்ராசஸ். இஎஸ்ஐ ப்ராசஸ்ஸு கண்ட்ரோல் ஏஃப் போடுங்க, பேரோல் ஆட்டோ ஃபில் பண்ணுங்க, இஎஸ்ஐ கான்ட்ரிபியூஷன் போட்டு எந்த மாதத்துக்கு ஆகஸ்ட் மாதத்துக்கு எம்ப்ளாயி நம்பர் வைஸ் இஎஸ்ஐக்கு இஎஸ்ஐ பேயபிள் அங்கே போய் பார்ப்போம். இதே மாதிரி பிஎஃப் பேயபிள் கண்ட்ரோல் எஃப் போட்டு பேரோல் ஆட்டோ ஃபில், பிஎஃப் கான்ட்ரிபியூஷன், இந்த மாதிரி கான்ட்ரிபியூஷனில் எம்ப்ளாயருடைய கான்ட்ரிபியூஷன் எங்களுக்கு தெரிய வரும். அங்கே போய்ட்டு பிஎஃப் பேயபிள் அப்படிங்கிறத போய் பார்க்கணும். இப்போ நம்ம எல்லாம் பண்ணிட்டோம். அடுத்தது இப்போ ப்ரொவிஷனல் டேக்ஸ். ப்ரொவிஷனல் டேக்ஸை நம்ம கால்குலேட் பண்ணணும். ப்ரொவிஷனல் டேக்ஸுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி பீரியட் கொடுத்தோம். ப்ரொவிஷனல் டேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி கொடுத்தோம். நீ மாதம் மாதம் கொடுத்துருந்தன்னா மாதம் மாதம் அங்கேயே டிடெக்ட் பண்ணணும். இஎஸ்ஐ மாதிரியோ பிஎஃப் மாதிரி ப்ரொவிஷனல் டேக்ஸ் டிடெக்ட் பண்ணிட்டோம், நீங்கள் அங்கே பேமெண்ட் பண்ணணும். பட் 6 மாதத்துக்கு ஒரு வாட்டினா அது வந்து என்ன பண்ணணும், இதுக்கு முன்னாடி போட்ட 5 மாத சம்பளத்தோட இந்த மாத சம்பளத்தையும் சேர்த்து 6 மாதத்தோட மொத்த சேலரியை கூட்டி அதுக்கப்புறமா அதை பேஸ் பண்ணி டிடெக்ட் பண்ணணும். ஸோ வந்து நீங்கள் 6 மாதத்துக்கும் போட்டதுக்கு அப்புறம் தான் சேலரி போட்டதுக்கு அப்புறம் தான் இதுக்கு போடணும், அல்லது ஒரு 5 மாத சேலரியை போட்டதுக்கு அப்புறமா தான் இதுக்கு போடணும். இப்போ அஷ்யூம் பண்ணிக்கோ, இந்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதத்துக்கு போட்டாச்சுன்னு அஷ்யூம். செப்டம்பர் போட்டாச்சு, செப்டம்பர் மாதம் நாம் ப்ரொவிஷனல் டேக்ஸ் கால்குலேட் பண்ணோம். அப்படி அஷ்யூம் பண்ணி ப்ரொவிஷனல் டேக்ஸ் மாத்திரம் எல்லாருக்கும் தெரியாது, அதனால் பார்த்து கரெக்டாக போகணும். இங்கே கண்ட்ரோல் எஃப் போடுங்க, பேரோல் ஆட்டோ ஃபில் வாங்க, அதில் ப்ரொவிஷனல் டேக்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ப்ரொவிஷனல் டேக்ஸ் அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க. பீரியட் வந்து 1/4 30/9 வரைக்கும். 30/9 போட முடியாது உங்களுக்கு, 31/8 வரைக்கும் போட முடியாது. 31/8 வரைக்கும் ஆல் ஐட்டம் போயிட்டு எம்ப்ளாயி நம்பர் வைஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சேலரி பேயபிளில் பார்க் பண்ணுங்க. என்ன பண்ணோம், சேலரி பேயபிளில் தான் அதை பார்க் பண்ணணும். ஏன்னா ப்ரொவிஷனல் டேக்ஸ் என்ன பண்ணணும், சேலரியில் பிடிக்கணும். ஓகேவா? அப்போ சேலரி பேயபிளில் பார்க்கணும். ஏன் இங்கே பிடிக்க மாட்டேங்குது, சேலரி பிடிக்கணும். ஒரு நிமிஷம் இருங்க. அக்கௌண்டிங் வவுச்சர் கண்ட்ரோல் எஃப், பேரோல் ஆட்டோ, ப்ரொவிஷனல் டேக்ஸு 1/4 30/9 வரைக்கும் ஆல் ஐட்டம் எம்ப்ளாயி நம்பர் வைஸ் சேலரி பேயபிள். ஓ ரைட், ஓகே. நீங்கள் வந்து இது டிஃபைன் பண்ணல, ஆல்டரில் போய்ட்டு டிஃபைன் பண்ணணும். டிஃபைன் சேலரியில் போய்ட்டு ப்ரொவிஷனல் டேக்ஸை ஆட் பண்ணல, அதனால் அப்படி டிஃபைன் சேலரியில் போய் இதை வந்து ஆட் பண்ணணும். ஒன்று பிடிக்கல அப்படின்னா டிஃபைன் சேலரியில் போய் தான் செக் பண்ணணும். ஸோ நீங்கள் ஒரு எந்த பேகேட்டை கிரியேட் பண்ணாலும் என்ன பண்ணோம், அதை டிஃபைன் சேலரியில் போய் ஆட் பண்ணணும். அது ஏர்னிங் பேகேட்டோ அல்லது டிடக்ஷன் பேகேட்டோ. ஏர்னிங் பேகேட்டாக இருந்தாலும் சரி, டிடக்ஷன் பேகேட்டாக இருந்தாலும் சரி, எம்ப்ளாயியோடைய சேலரி அஃபெக்ட் பண்ணுறது அப்படின்னா அதை வந்து என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும்.
போய் பார்ப்போம். அக்கௌண்டிங் வவுச்சர் தி 31/8 ப்ரொஃபஷனல் டேக்ஸ் டிடக்ஷன் தான். கண்ட்ரோல் F போடுங்க. பேரோல் ஆட்டோ பில் இதில் ப்ரொஃபஷனல் டேக்ஸ் போடுவோம். 1/4/23 31/8/23. ஆல் ஐட்டம் எம்ப்ளாயி நம்பர் வைஸ். இங்கே ப்ரொஃபஷனல் டேக்ஸ் பேபிள் வேண்டாம், சேலரி பேபிளில் பார்க் என்ன பார்க் பண்ணணும், இதை சேலரி பேபிளில் பார்க் பண்ண இப்போ என்ன ஆச்சு, ஆட்டோமேட்டிக்காக ப்ரொஃபஷனல் டேக்ஸ் டிடக்ஷன் வந்துடுச்சு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் சம்பளத்தில் போய் பாருங்கள், டிடக்ஷன் வந்து உட்காந்து டிஸ்பிளே பேரோல் ரிப்போர்ட் பே ஷீட்டு ஆல் ஐட்டம். அதில் ஆகஸ்ட் மாதம் சம்பளத்தில் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் டேக்ஸ் டிடக்ஷன் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் டேக்ஸ் டிடக்ஷன் இல்லை. அது போக தான் உனக்கு டோட்டல் டிடக்ஷனில் அது போக தான் உனக்கு சேலரி கால்குலேட் ஆகிருக்கும். இந்த ப்ரொஃபஷனல் டேக்ஸ் டிடக்ஷன் எங்கே இருக்கும் அப்படின்னா பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கும். பேலன்ஸ் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் டேக்ஸ் டிடக்ஷன் லைபிலிட்டியில் இருக்கும். நீங்கள் அந்த ப்ரொஃபஷனல் டேக்ஸ் டிடக்ஷனை மற்ற பேமெண்ட் மாதிரி நீங்கள் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அக்கௌண்டிங் வவுச்சர் வீல் போய்ட்டு எஃப்ஐயில் 1/10 அன்றைக்கி நீங்கள் பேமெண்ட் பண்ணுறீங்க. கண்ட்ரோல் பேரோல் ஆட்டோ ஃபில் போய்ட்டு ப்ரொஃபஷனல் டேக்ஸ் பேமெண்ட் அங்கே போய்ட்டு 1/4 31/8 வரைக்கும் அந்த பீரியடை போடுறீங்க. போட்டு வவுச்சர் டேட்டு 1/10 அப்படின்னு போட்டு ஆல் ஐட்டம் போய்ட்டு ப்ரொஃபஷனல் டேக்ஸ் டிடக்ஷன் அப்படின்னு போட்டு பேமெண்ட் பண்ணுறதுக்கு எக்ஸ்பெண்டிச்சர் லெட்ஜர் ப்ரொஃபஷனல் டேக்ஸ். இங்கே போய்ட்டு நீங்கள் பஞ்சாப் நேஷ்னல் பேங்கை செலக்ட் பண்ணி என்ட்ரி போட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ரொஃபஷனல் டேக்ஸு டிடக்ஷன் வந்துடும். இப்போ போய் பேலன்ஸ் ஷீட்டில் போய் பார்த்தீங்கன்னா இருக்காது ப்ரொஃபஷனல் டேக்ஸு. அதாவது இதில் வந்து என்னென்னா இஎஸ்ஐ பேயபிள், பிஎஃப் பேயபிள் இதுக்கெல்லாம் வந்து நம்ம பேயபிளில் பார்க் பண்ணுவோம். ரைட்டா? ப்ரொஃபஷனல் டேக்ஸ் டிடக்ஷனுக்கு ப்ரொஃபஷனல் டேக்ஸ் பேயபிள் லெட்ஜர் போடக்கூடாது. சேலரி பேயபிளில் தான் கொண்டு வரணும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, நீ பிஎஃப் பேபிள்னு போட்டோன்னா ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸ் காட்டும், பேமெண்ட் பண்ணும்போதெல்லாம் பிரச்சனை வரும். ஏன் அதை சேலரி பேபிளில் காட்டணும்? இட் இஸ் ஒன் ஆஃப் த டிடக்ஷன். அதை ஏன் வந்து சேலரி ப்ராசஸில் கொண்டு வரக்கூடாது? இது 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி. அதனால் என்ன பண்ணுறோம், நம்ம இதை தனியாக ஒரு ட்ரீட்மெண்ட் போகிறோம். இந்த மாதிரி தான் அப்படி பண்ணால் தான் உங்களுக்கு ப்ரொஃபஷனல் டேக்ஸ் டிடக்ஷன். ஸோ இன்றைக்கி வந்து நீங்கள் ப்ரொஃபஷனல் டேக்ஸ் வரைக்கும் பண்ணி பார்த்துட்டு ஆரம்பத்துலேருந்து ஒரு முறை அட்டண்டன்ஸ் போடுறது இது எல்லாம் ஒரு வாட்டி பண்ணிப்பாங்க. எல்லாம் ஒரு வாட்டி பண்ணிப்பாங்க. பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா எப்படி சக்ஸஸ்ங்கிறது எனக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கிளாரிஃபை பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இன்றைய கிளாஸஸ் எவ்வளோ முடிச்சுக்கோங்க. நான் கொஞ்சம் வெளியில் போகிறேன். அதனால்